ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நல்ல டேஸ்டான ரொம்ப ஈஸியான சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். அவலை வச்சு சூப்பரான லட்டு ரெசிபி தான் செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி 1.5 கப் அளவுக்கு நான் அவல் எடுத்துருக்குறேங்க. இதை தண்ணியில் நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஊற வச்சிடலாம். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு ரொம்ப டைமும் எடுக்காது, ரொம்ப பொருளோ தேவையில்லைங்க. வீட்டில் இருக்கிற கொஞ்சம் பொருளை வச்சு டக்குன்னு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், வானில் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா முந்திரியும் திராட்சையும் வறுத்தெடுத்துடலாம். இப்போ அதே வானிலையில் தேவையான அளவுக்கு நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது கரைய விட்டுடலாம். பாருங்கள், சக்கரை அப்படியே சூப்பராக கரைஞ்சி வந்துடும் ஹீட் ஆகும்போது. இப்போ இதுக்கு கம்பி பதெல்லாம் தேவையில்லைங்க, சக்கரை நல்லா கரைஞ்சாவே போதும். இதில் நான் 3 ஏலக்காய் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ஊற வச்சுருக்கிற அவலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான லட்டு ரெடி ஆகிட்டுருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் திராட்சையும் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்துட்டு இதை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான லட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லா லட்டையும் ரெடி பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக முந்திரி வச்சு நம்ம அழகுபடுத்திடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான அவல் லட்டு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.